கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை, ஏசாயா 60:20, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்தது. இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற உங்களுக்கு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால், கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து விட்டது. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து விட்டது. உங்கள் துயர நாட்கள் முடிந்து விட்டது. உங்கள் பலவீன நாட்கள் முடிந்து விட்டது. உங்கள் கடன் பிரச்சனை நாட்கள் முடிந்து விட்டது. உங்கள் பொருளாதார தடையை கொண்டு வர எல்லா சத்துருவின் போராட்டங்கள் முடிந்து விட்டது. நீங்க எழும்ப போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறார். உங்கள் இருளான வாழ்க்கை வெளிச்சமான வாழ்க்கையாக இந்த நாளில் மாறப்போகிறது. இந்த நாள் உங்கள் துக்கங்கள் வெளியேறுகிற நாள். இந்த நாள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுகிற நாள். இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே, அதிகால வேளையிலே நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க துக்க நாட்கள் முடிந்து விட்டது. கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீங்க என்று சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கீங்க. இந்த நாளிலே எந்த காரியத்தை குறித்து துக்கப்பட்டீங்க, எந்த காரியத்தை குறித்து வேதனைப்பட்டீங்க, எந்த காரியத்தை குறித்து நெருக்கப்பட்டீங்க, எந்த காரியத்தை குறித்து அவமானப்பட்டீங்க, எல்லா அவமானங்களும், எல்லா நெருக்கங்களும், எல்லா துக்கங்களும் இன்றோடு முடிந்தது. இன்று உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார் நீதியின் சூரியன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் இந்த நாளிலே. இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு நீங்கள் நடங்க, எல்லா காரியத்தையும் செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்ற ஒரு வார்த்தை, நான் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன். நான் உங்களுக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருப்பேன், நித்திய வெளிச்சமாயிருப்பேன். உன் துக்க நாட்கள் முடிந்தது. கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறார் நீங்க சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்ப அந்த நாளிலே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கும்படி என் தகப்பன் இயேசு வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுத்துட்டார். நீதியின் சூரியன் வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கும்படி எங்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்துங்க. எங்கள் வெளிச்சத்தை மரக்காலால் வைத்து மூடி வைக்காமல், ஆண்டவரே, எங்கள் வெளிச்சம் அனைவர்களுக்கு தெரிய கடவுது, எங்கள் பிரகாசம் அனைவர்களுக்கு தெரிய கடவுது, எங்கள் உயர்வு, எங்க மேன்மை, ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் காலம் எல்லாம் அனைவர்களுக்கு தெரியும்படியாக எங்க வாழ்க்கையை உயர்த்துங்க தாப்பனே. இந்த நாளிலே எத்தனையோ ஒரு தகப்பனே, ஆண்டவரே, பலவீனம் என்கிற துக்கத்தில் இருக்கிறாங்கப்பா, கடன் பிரச்சனை என்கிற துக்கத்தில் இருக்காங்கப்பா, நெருக்கத்தில் என்கிற துக்கத்தில் இருக்காங்கப்பா, ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு திருமணம் முடியவில்லை என்று கவலை இருக்காங்க தகப்பனே. ஆண்டவரே, கல்யாணம் முடிஞ்சு ஆண்டவரே கற்பத்தை கனி இல்லையே என்ற துக்கத்தில் இருக்காங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாள் அப்படிப்பட்ட துக்கங்கள் எல்லாம் அழியிற நாள், அப்படிப்பட்ட துக்கங்கள் எல்லாம் ஒளியிற நாள் தகப்பனே. இந்த நாளிலே ஆண்டவரே எல்லா துக்கங்களும் எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாற்றுங்க தகப்பனே. இந்த நாள் ஜெயித்து நாளாக மாறுவதாக தகப்பனே. இந்த நாள் துக்கம் வெளியேறுகிற நாளாக இருக்கிற தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலும் தகப்பனே அதிசயங்கள் அதிசயங்கள் நடக்கிற தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நித்திய வெளிச்சம் உண்டாகணும் தகப்பனே. நிரந்தர வெளிச்சம் உண்டாடுது தகப்பனே. நீதியின் சூரியன் இயேசு மகாராஜா, உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு நடங்க. வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டு ஒரு வேலையை பாருங்க. வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டு கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கை உயர்த்துவார். ஹல்லேலூயா.